வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதைநாயகி. நிறைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற மத்திய வங்கி ஆளுநர்கள் பங்கேற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், வளரும் நாடுகள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் நிதி சார்ந்த சவால்களை எதிர்கொள்வதாக கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் பிற வளரும் நாடுகளுக்கும் உதவிடும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கோடிக்கணக்கான ஏழை எளிய மற்றும் கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தவே மத்திய கூட்டுறவு அமைச்சகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். கூட்டுறவு இயக்கத்தின் கீழ் 40 லட்சம் தொழிலாளர்கள் இணைந்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வருவாய் மற்றும் நுகர்வில் சமநிலையை பேணுவதில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது என்றும், தனிநபர் மற்றும் குடும்பங்களுக்கு வருவாய் மற்றும் நுகர்வு இடையேயான சமநிலை குறித்த குறியீட்டில் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளது என்றும் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள சாதாரண மக்களும் சிறந்த மருத்துவ வசதிகளை வழங்குவதில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மிகவும் பயன் தருவதாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நேற்று கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஸ்ரீ உத்ராடம் திருநாள் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் 14வது பட்டமளிப்பு விழாவை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றதை அடுத்து வரும் 2026ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 55 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.